இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ மட்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற, கர்த்தருடைய வழிகள் நடக்கிற ஒரு மனுஷனாய் இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை எப்படி தெரியுமா உருவாக்குவாரு? வலது கையில தீர்க்காயுசு உடையவனா, இடது கையில செல்வமும் கனமும் உடையவனாக. அவருடைய பிள்ளைகள், கரத்தில் இருக்கிற பிள்ளைகள் சின்ன தவறுகளை செய்யும் போது ஒரு 2 அடியை தந்து என்ன செய்வார்? உட்கார வைப்பார். ஆனா ஆண்டவர் வேண்டாம், இயேசு வேண்டாம், இயேசுனுடைய ஆளுகை எனக்கு வேண்டாம், இயேசுனுடைய உபதேசம் எனக்கு வேண்டாம், நான் ஏன் இஷ்டம் போல போறேன்னு சொல்லிட்டு போனா ஆண்டவர் கண்டுக்கிடவே மாட்டார். வாஞ்சையோட, அப்பா நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன்ப்பா, உங்க பாதப்படியில் நான் இருக்கிறேன்ப்பா, என்னை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையை நீங்க நிரப்பணும் ஆண்டவரே, நீங்க என்ன நடத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து யார் யார் உண்மையாக கீழ்ப்படிந்து, சாமுவேல் தீர்க்கதரிசி சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னது போல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த தன்மை இந்த வாழ்க்கை முடிவு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அவருக்கு கீழ்ப்படிதல், அவருக்கு செவி கொடுத்தல், அவரை உண்மையாக தேடுதல், இதுதான் என்னது? கர்த்தருக்கு பயப்படுதல். அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பயப்படுதல், கீழ்ப்படிதல். இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. கீழ்ப்படியாமை என்னும் அழுக்கு, இந்த அழுக்க தேவன் மாற்றி தான் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நம்ம மாற்றி கர்த்தர் உருவாக்குகிறார்.